Hello everyone, Build with Innovation இருந்து நான் தயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம About Us அப்புறம் Terms and Policies பேஜை எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ About Usனால் என்னங்க, உங்களோட கம்பெனி பற்றி, அண்ட் Terms and Policiesனால் உங்களோட கம்பெனியோட Terms and Policies தான். ஸோ நீங்கள் சைடில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். Aboutன்ற பேஜ் சர்ச் பண்ணுங்கள். ஸோ About பேஜ்னு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த எனேபிள் பட்டன் ஆன் பண்ணணும். அடுத்து இந்த பேஜ் டைட்டில்னு இருக்க இடத்துல உங்களோட அபவுட் பேஜ்க்கு ஏதாவது ஒரு டைட்டில். ஸோ நான் இப்போது ஆர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர் மிஷன். இதுக்கு நீங்கள் ஒரு பேனர் இமேஜ்ன்றதை அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே உங்களோட கம்பெனி பற்றி அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோட்டோன்றது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு பேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட நேம் ஒன்று கொடுத்துருந்தீங்க உங்களோட அபவுட் பேஜ்க்கு. அதுக்கு இந்த கண்டென்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ உங்களோட கம்பெனி பற்றி அதோட டீட்டெயில்ஸ், உங்கள் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த பேஜ் கண்டென்ட்டில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேஜ் கண்டென்ட்டில் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறது நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் தேவைன்னா ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இல்லை இங்கே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த எடிட் டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் அட்ராக்டிவாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா போல்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இல்லை எவ்வளோ அழகாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நான் போல்ட் பண்ணிட்டேன். ஃபாண்ட்டு நான் இப்போது டைம்ஸ் நியூ ரோமன் மாற்றிக்கிறேன். அண்டு ஃபாண்ட் சைஸும் என்ன நீங்கள் பெருசாக்கிக்கலாம். இன்னும் பெருசாக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் பெருசாக்கிக்கலாம், ஹைலைட் பண்ணலாம். இல்லை இது நீங்கள் அலைன்மெண்ட் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வச்சு நீங்கள் அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ இது உங்களோட இஷ்டம் தாங்க. உங்களோட அபவுட் அஸ் பேஜ் எவ்வளோ அழகாக எந்த கலரில் எப்படி இருக்கணும், நீங்கள் அதுக்கு ஈமோஜி எதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஈமோஜிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது ஈமோஜிஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நீங்கள் ஓகே செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தம் செட் அப்படின்னு நினைக்கிறப்போ சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ அபவுட்ன்ற பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸோட பேஜுக்கு போகலாம். அதுக்கும் நீங்கள் சைட் மெனு தான் கிளிக் பண்ணணும். பேக் போயிட்டு ஸோ சைட் மெனுவில் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி நிறைய செட் பண்ணியிருக்கேன். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, கேன்சலேஷன் பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 டேப் இருக்கும். நான் எல்லாத்தையும் முன்னாடியே செட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாகிள் பட்டன் ஆன் பண்ணிக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஆப்பில் இல்லை உங்களோட ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்த டைமில் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் அலோவ் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் தான் கண்டிஷன்ஸ் வச்சுருந்தீங்க. இல்லை உங்களோட கேன்சலேஷன் பாலிசி, இப்போது உங்கள் கேன்சலேஷன் பாலிசியில் இப்போ வாங்கினா 1 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை 2 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கு அப்படின்னா அதில் ஒரு 60 rupees மட்டும்தான் நான் ரீஃபண்ட் பண்ணுவேன் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரீஃபண்ட் பாலிசியிலேருந்து ஷிப்பிங்லேருந்து எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கும் இந்த போல்டு, அலைன்மெண்ட், ஃபார்மேட் பண்ணுறது, இதோட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரைவசி பாலிசி, கேன்சலேஷன், ரீஃபண்ட், இது எல்லாத்துலேயுமே இதே டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஷிப்பிங்க்கும் வந்து நீங்கள் இந்த இதில் ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட டேட்டா சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேன்சலேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க அபவுட் அஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி. தேங்க்யூ.